விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு வருகிறது. இதனால் காலை முதலே பக்தர்கள் அதிக அளவில் குவிந்து வருகிறார்கள். இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைகிறார். மகாராஜ பாண்டி, இன்று விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி எந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் கோயிலில் காணப்படுகிறது? விவரங்கள். கண்டிப்பாக முதல் கடவுள் விநாயகருக்கு இன்று பிறந்த நாள். இந்த விழா விநாயகர் சதுர்த்தி விழாவாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்போது நாம் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோயில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு மூலவர் உற்சவருக்கு 21 பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதாவது பன்னீர், பால், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட 21 பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதை அடுத்து மூலவருக்கு தங்க கவசமும், உற்சவருக்கு அமெரிக்க டைமண்ட் அலங்காரம் மற்றும் சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு தீபார ஆதாரணை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள், அதாவது புதுச்சேரி மட்டுமல்லாமல் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த சுற்றுலா பயணிகளும் வெளிமாநில பக்தர்களும் சாமியை தரிசனம் செய்து வருகிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பக்தர்கள் வரிசையில் நின்று மணக்குள விநாயகரை சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். தற்போது நாம் உற்சவர் இருக்கும் இடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கு ஏராளமான பக்தர்கள் சாமியை தரிசனம் செய்து வருகிறார்கள். அவரிடம் கேட்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடமாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உற்சவர் முன்னாடி நின்று மனம் உருகி நீங்கள் சாமி தரிசனம் செய்து வரீங்க. என்ன காரணம், என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்கம்மா? எனக்கு நான் டீச்சராக இருக்கேன். எனக்கு காலேஜுக்கு ப்ரொஃபஸராக போகணுன்னு ஆசை. ஸோ அதுக்காக கடவுள், எனக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும். எப்போயுமே சின்ன வயசுலேருந்து அவரை தான் கும்பிடுவேன். அதனால் அவர்கிட்ட வேண்டுனா எனக்கு நடக்கும்னு நம்பிக்கை. அதனால இங்கே வந்திருக்கேன். மணக்குள விநாயகர் பாண்டிச்சேரி தான். ஸோ சின்ன வயசுலேருந்து இங்கே இருக்கிறனால அவரை ரொம்ப பிடிக்கும். அதனால இங்கே சாமிக்கு வேண்டுதல் வச்சுருக்கேன். நீங்கள் வந்தீங்க, என்னென்ன அலங்காரம்லாம் பண்ணியிருக்கு? சாமி தரிசனம் பார்த்துட்டிங்களா? தரிசனம் பார்த்துட்டேன். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். உள்ளே பார்த்தா சூப்பராக கோல்டில் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. வெளியில் அமெரிக்கன் டைமண்ட்லாம் யூஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. கடவுள் ரொம்ப பவர்ஃபுல்லானது. எது வேணாலும் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வேண்டிட்டு போங்க. அதாவது பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக காலை முதலே இங்கே சாமியை தரிசனம் பண்ணோம். எங்கள் வேண்டுதல் பலிக்கும். இந்த கடவுள் சக்தி வாய்ந்தவர். மணக்குள விநாயகரை வேண்டினால் நம்ம என்ன வேண்டணுமோ அது நிச்சயமாக நிறைவேறும் என்பது இந்த பகுதியில் மட்டுமல்லாமல் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் காலையில் சாமியை தரிசனம் செய்திருக்கிறோம் என்று பக்தர்கள் மனம் முருக நம்மிடம் தெரிவித்தார்கள். இதேபோல் புதுச்சேரியில் இருக்கும் மற்ற விநாயகர் கோயில்களையும் அதேபோல் சாலை மற்றும் தெருவோரங்களையும் விநாயகர் சிலையை வைத்து பொதுமக்கள் தங்கள் பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். அதாவது விநாயகர் கோயில் மற்றும் சாலை ஓரங்களில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் 5 நாள் கழித்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு புதுச்சேரி கடலில் கரைக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் காவல்துறை செய்து வருகிறது. இது மட்டும் அல்லாமல் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு இன்று மணக்குள விநாயகர் உற்சவர் வீதி உலா புதுச்சேரி நகரப்பகுதியில் நடக்கிறது. ஏராளமான பக்தர்கள் மணக்குள விநாயகர் கோயிலுக்கு வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருவதால் எந்தவித அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக 100க்கு மேற்பட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதேபோல் கோயில் பகுதி முழுவதுமே சிசிடிவி கேமராவும் அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.